நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கனவு தோட்டத்தில் இந்த வருஷ பாரம்பரிய கிழங்கு அறுவடை பற்றி விரிவான ஒரு வீடியோ. கிழங்கு திருவிழாக்கள் மூலமாக ஒவ்வொரு பாரம்பரிய கிழங்குகள் அறிமுகம் கிடச்சிது. அதில் சிறப்பாக வர்ற கிழங்குகள் நம்ம சமையலுக்கு ஏற்ற கிழங்குகள்னு வளர்த்து பார்த்து பிறகு வருஷம் அந்த கிழங்கு ரகங்களை ரெகுலராக நம்ம தோட்டத்தில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு கொட்டார பந்தலை கிழங்கு கொடிகள் வளர்க்குறதுக்குனே வச்சுருந்தேன். போன வருஷம் அந்த பந்தலுக்கு வயசாகி இத்துப்போய் விழுந்தப்போ கிழங்கு ரகங்கள் எல்லாம் கல்கால் பந்தல் சும்மா தானே கிடக்குதுன்னு அதில் எல்லா கிழங்கு ரகங்களையும் ஆரம்பித்து விட்டேன். கொட்டார பந்தலில் பெருசாக இடம் இருக்காது, கொடிகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று படர்ந்து கிடக்கும். கல்கால் பந்தல் ஏரியா பெருசு, கிழங்கு கொடிகள் எல்லாம் ஏக்கர் கணக்கில் ஏரியா கிடக்குன்னு காட்டுத்தனமாக படர ஆரம்பிச்சுது. கிழங்கு கொடியெல்லாம் ஒரு ஏரியாவில் படரும், காய்கறி கொடிகளெல்லாம் கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஏரியாவில் ஆரம்பிச்சுக்கலாம்னு நினச்சி தான் வச்சு விட்டேன். ஆனால் கிழங்கு கொடியெல்லாம் ஏரியா ஃபுல்லாக எங்களுக்கு தானே வச்சு விட்ட காய்கறி கொடியெல்லாம் போட்டு தள்ளிட்டு முழு பந்தலையும் ஆக்கிரமிச்சிட்டு வச்ச காய்கறி கொடிகளெல்லாம் படர பந்தலில் இடமே இல்லாமல் சரியாக வரலன்னு போன ஆடிப்பட்டம் முழுக்க ஒரு வீடியோ தவறாமல் புலம்பியிருப்பேன். அப்படி பாகல் புடலன்னு ஒன்றையும் வரவிடாமல் பந்தல் முழுக்க படர்ந்த கொடிகளோட விளைச்சல் எப்படி இருந்தது? நம்மளை ரொம்ப புலம்ப விட்டாலும் அறுவடையில் நம்மளை சந்தோஷப்படுத்திச்சா? வாங்க ஒவ்வொரு கிழங்கு அறுவடையாக பார்க்கலாம். இந்த சீசனுக்கு கிழங்கு ரகங்களை 3 பிரிவுகளாக ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு ஏரியாவில் ஏர் பொட்டட்டோ, சிறுவள்ளி கிழங்கு, ஆட்டுக்கொம்பு காவள்ளி கிழங்கு இந்த 3 ஆரம்பிச்சிருந்தேன். இது எல்லாமே ரொம்ப பெரிய அடிக்கிழங்கு வராத கிழங்கு ரகங்கள். ரெண்டாவது ஒரு ஏரியாவில் பெரிய அடிக்கிழங்கு மட்டும் வர்ற வெத்தலைவள்ளி, பெருவள்ளி ஆரம்பிச்சிருந்தேன். மூணாவது ஊதா ராசவள்ளி மட்டும் ஒரு வரிசையில் ஆரம்பிச்சிருந்தேன். இது எல்லாம் சேர்ந்து தான் மொத்த பந்தலையும் கவர் பண்ணிவிட்டு கல்கால் பந்தலில் ஏற்கனவே அமைச்சிருந்த இன்லைன் ட்ரிப்பர் வரிசையில் ரொம்ப பெரிய குழியாக எடுக்காமல் 1.5 1.5 அளவில் தான் குழி எடுத்து பெருவள்ளி ராசவள்ளி எல்லாமே வச்சு விட்டேன். ஏர் பொட்டட்டோ, சிறுவள்ளி கிழங்குக்கெல்லாம் குழிகள் எடுக்க தேவையில்லை, மேட்டுப்பாத்தியே போதுமானது. இன்லைன் ட்ரிப்பரில் கொடுத்த நீர் பாசனம் தான், மற்றபடி கிழங்கு ரகங்களுக்குன்னு கூடுதல் பாசன வசதி செய்ய தேவையில்லை. இந்த தடவை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பித்தது 2 கிழங்குகள் தான். ஒன்று சிறுவள்ளி, இன்னொன்று ஊதா ராசவள்ளி. சிறுவள்ளி வழக்கத்தை விட அதிகமாக ஒரு 10-12 கொடிகள் ஆரம்பிச்சிருந்தேன். ஊதா ராசவள்ளியில் ஒரு 6 கொடிகள் ஆரம்பிச்சிருந்தேன். பெருவள்ளி, வெத்தலைவள்ளி ரெண்டுமே 2 கொடிகள் தான் ஆரம்பிச்சிருந்தேன். கொடிகளோட வளர்ச்சி பற்றி தனியாக சொல்ல வேண்டியதில்லை, நம்மளை சீசன் முழுக்க புலம்ப விடுற அளவுக்கு காட்டுத்தனமான ஒரு வளர்ச்சி. இந்த கொடிகளுக்கு மீனமிலும் தெளிக்கிறேன், பஞ்சகாவியை தெளிக்கிறேன்னு எந்த பராமரிப்பும் கிடையாது. வச்சு விட்டேன், பந்தல் வசதியாக இருந்துச்சு, படர்ந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் மண்ணுக்குள்ளே எந்த அளவுக்கு கிழங்கு வச்சுருக்கு அப்படின்னு அறுவடை வரைக்கும் நமக்கு சர்ப்ரைஸ் தான். முதல் அறுவடையாக வெத்தலைவள்ளி, பெருவள்ளி இந்த 2 தான் ஆரம்பித்தேன். இந்த 2 கிழங்குகளுக்கும் இன்னும் பெரிய குழிகளை எடுத்து நல்லா உரம் போட்டு வைக்க வேண்டிய கிழங்குகள். சம்மரில் மழையே இல்லாமல் காஞ்சி கிடக்கிற நிலத்தை தோண்டி ரெடி பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன குழிகளாக எடுத்து தான் வச்சு விட்டேன். கிழங்கு ரகங்களை சேதமாகாமல் தோண்டி எடுக்கிறது ஒரு பெரிய வேலை. எடக்கு மடக்கா கடப்பாரை வச்சு குத்துனா கிழங்கு கொத்து புரட்டா ஆயிரும். கொஞ்சம் நேரம் செலவிட்டு பொறுமையாக தோண்டி எடுக்கணும். வெத்தலைவள்ளி ரெண்டுமே நல்ல ஒரு சைஸில் வந்திருக்கு. பெருவள்ளி ரெண்டுமே ஒரே மாதிரி காலோட ஷேப்பில் வந்திருக்கு, ஆனால் சின்ன கிழங்குகள் தான். வெத்தலைவள்ளி ரெண்டும் சேர்த்து மொத்தமாக 30 கிலோ அறுவடை. பெருவள்ளியில் 9 கிலோ அறுவடை தான். ரொம்ப சுமாரான ஒரு அறுவடை தான் சொல்லணும். நான் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிலாம் இதை ஆரம்பிக்கலை, அதனால் 2 மட்டும்தான் ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ ஊதா ராசவள்ளி பக்கம் வரலாம். ராசவள்ளி போன வருஷம் கொஞ்சம் சொதப்பலாக தான் முடிஞ்சுது. பெருசாக சைஸ் வரல, கலரும் வரல. கிழங்கு ரகங்களில் இதோட பர்பிள் நிறம் தான் ஒரு ஸ்பெஷல், பார்த்ததுமே எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும். இந்த தடவை இதை எப்படியாவது தேர்த்தி கொண்டு வரணுன்னா தனி ஒரு வரிசையை இதுக்குன்னு ரெடி பண்ணி 6 கிழங்குகள் வச்சு விட்டேன். வச்சு விட்டதோட சரி, அப்புறம் பிஸியாகி எந்த பராமரிப்புமே இதுக்கு செய்யலை. பந்தல் முழுக்க படர்ந்து போனது இதோட கொடியா இல்லை வெத்தலைவள்ளி கொடியான்னு கூட பார்க்கல. சரி, எது எப்படியோ வாங்க மக்கா அப்படின்னு விட்டாச்சு. ஒரு 2 கிழங்கு மட்டும் நம்ம கோவை கிழங்கு திருவிழாவில் ஃபுட் ஸ்டாலுக்கு ராசவள்ளி புட்டிங் செய்யன்னு முதல்ல அறுவடை பண்ணேன். ராசவள்ளி கிழங்கு ரொம்ப ஆழமாக போகாது, கொஞ்சம் பக்கவாட்டில் தான் அதிக கிழங்குகள் வைக்கும். வெத்தலைவள்ளி கிழங்கு அளவுக்கு உசுரை கொடுத்து தோண்டிட்டு இருக்க வேண்டியதில்லை. ராசவள்ளி அறுவடையில் முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் அதோட கலர் தான். என்ன கலரில் வந்திருக்குன்னு பார்க்குற ஒரு ஆவல் எப்போவுமே இருக்கும். இந்த தடவை கலர் அப்படி ஒரு அடர் ஊதா நிறம், கலர் அடித்து தூக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லணும்.
பீட்ரூட் நிறத்தில் அல்வா துண்டு மாதிரி கிழங்கு வந்திருக்கு. ஆடிப்பட்டம் முழுக்க புலம்புனதுக்கு இந்த அறுவடை ஒரு ஜாக்பாட் அறுவடை தான். 2 கிழங்குகள் கிழங்கு திருவிழாவுக்கு நான் அறுவடை பண்ணேன். 2மே அட்டகாசமான கலரில் வந்திருக்கு. போன வாரம் மிச்சம் இருந்த 4 கிழங்குல 3 அறுவடை பண்ணேன். ஒன்று இந்த சீசனுக்கு கிழங்கு ஆரம்பிக்கும் போது புதுப்பந்தல் ரெடியானதான் அறுவடை பண்ணிக்கலான்னு விட்டுருக்கிறேன். இந்த 3 கிழங்குல 2 கிழங்கு நல்ல சைஸில் வந்திருக்கு. ஒன்று மட்டும் கொஞ்சம் சின்னது. ஒருவேளை கொடி படறதுக்கு இடம் கிடைக்காம சிக்கியிருக்கலாம். இது வரைக்கும் அறுவடை பண்ண 5 கிழங்குல இருந்து மொத்தம் 50 கிலோ ஊதா ராசவள்ளி கிழங்கு அறுவடை கிடச்சிருக்கு. இன்னுமே ஒரு பெரிய கிழங்கு அறுவடை பண்ணாமல் இருக்குது. ராசவள்ளி சிறப்பாக கொண்டு வரணும்னு ஆரம்பித்தது. விளைச்சலும் சரி, கிழங்கோட நிறமும் சரி, எல்லாமே சிறப்பு. அடுத்ததாக சிறுவள்ளி. இதுவும் இந்த தடவை சிறப்பான ஒரு விளைச்சல் எடுக்கணும்னு ஆரம்பித்தது. பெருவள்ளி, வெத்தலைவள்ளி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மரவள்ளி கிழங்கு மாதிரி தான். அவிச்சு தாளித்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இருந்தாலும் சிறுவள்ளியோட ருசி இன்னுமே அருமையாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அழுக்காமல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதனாலேயே சிறுவள்ளி அதிகமாக ஆரம்பிச்சிருந்தேன். கிழங்கு திருவிழாவுக்குன்னு ஒரு கொடியை மட்டும் அறுவடை பண்ணேன். கிழங்கு அட்டகாசமாக வந்திருந்தது. ஒரு கொடியில் இருந்து 4.5 கிலோ கிழங்கு கிடச்சிருந்தது. போன வாரம் மிச்ச கிழங்குகளெல்லாம் அறுவடை பண்ண ஆரம்பித்தேன். சிறுவள்ளி எல்லாம் மரவள்ளி சைஸில் மிரட்டலாக வந்திருந்தது. பேசாமல் இதுக்கு பெருவள்ளினே பேர் வச்சிடலாம் போல், அப்படி ஒரு சைஸில் கிழங்குகள். விதைக்கிழங்கா இந்த சைஸில் கொடுக்க முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மற்ற சில கொடிகளில் நார்மல் சைஸில் கிழங்குகள் வந்திருக்கு. 2 கொடியை மட்டும் நான் அறுவடை பண்ணாமல் விட்டுருக்கேன். இதுவும் இந்த வருஷம் புதுப்பந்தல் ரெடியானதும் ஆரம்பிக்கும் போது அறுவடை பண்ணிக்கலான்னு விட்டுருக்கிறேன். சிறுவள்ளிலையும் அட்டகாசமான ஒரு அறுவடை. அள்ளிட்டோம்லங்கிற மாதிரி ஒரு அறுவடை. நினச்ச மாதிரியே சிறுவள்ளியில் அறுவடை எடுக்க முடிஞ்சதில் சந்தோஷம். இந்த ஒரு கிழங்கு 1 கிலோ 150 கிராம் இடையில வந்திருக்கு. நம்ம தோட்டத்தோட சிறுவள்ளியில் ஒரு ரெக்கார்டாக இந்த கிழங்கை சொல்லலாம். 2 வருஷத்துக்கு முந்தைய ஏர் பொட்டேட்டோவில் ஒரு கிழங்கு 1.25 கிலோ வந்தது நம்ம தோட்டத்தோட ஒரு ரெக்கார்டு. இப்போ சிறுவள்ளியில் ஒரு ரெக்கார்டாக வச்சுக்குவோம். மொத்தமாக ஒரு 40 கிலோ சிறுவள்ளியில் கிடச்சிருக்கு. இதுக்கு முந்தி கிழங்கு திருவிழாவுக்கு பண்ண ஒரு 5 கிலோ அறுவடை, இன்னுமே அறுவடை பண்ணாமல் விட்டுருக்க 2 கொடிகளோட அறுவடைலாம் சேர்த்தா மொத்தமாக சிறுவள்ளியில் ஒரு 50 கிலோ அறுவடைன்னு வச்சுக்கிடலாம். சிறுவள்ளியும் சரி, ஊதா ராசவள்ளியும் சரி, இந்த சீசனில் நல்லா கொண்டு வரணும்னு நினச்சி ஆரம்பித்த கிழங்குகள். 2லையுமே நல்ல ஒரு அறுவடை கிடைச்சதில் சந்தோஷம். இது காட்டுவள்ளி. இன்னுமே இந்த கிழங்கை சாப்பிட்டு கூட பார்க்கல. வருஷம் ஒரு கிழங்கு வச்சுருவேன், அதுவும் வந்துடுது. கிழங்கு ரொம்ப சாஃப்டாக, தொட்டதுமே உடஞ்சி வர்ற அளவுக்கு இருக்கும். சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த தடவை இதை சமைச்சு பார்த்து பிறகு கொஞ்சம் பெரிய அளவில் ஆரம்பிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஏர் பொட்டேட்டோ கொஞ்சம் சொதப்பல் தான். மற்ற கிழங்கு கொடிகள்லாம் போட்டு அமுக்க திசைக்கு ஒன்றா படர்ந்து கிழங்கு சரியாக வைக்கலை. ஓரளவுக்கு நல்லா அறுவடை. இதில் பெரிய கிழங்கெல்லாம் இந்த கிழங்கு திருவிழாவுக்கு சிப்ஸ் போட்டு காலி பண்ணிட்டோம். மற்ற கிழங்குகள் இப்போ முளைவிட ஆரம்பிச்சிருக்கு. கொடி உருளையை மட்டும் மறுபடி கல்கால் பந்தலில் விட்டு பார்க்கலான்னு இருக்கிறேன். ஆட்டுக்கொம்பு காவல்லையும் ரொம்ப சுமார் தான். கிழங்கு அங்கொன்று இங்கொன்றுமா தான் தெரிஞ்சுது. மொத்தமாக இந்த அளவுக்கு அறுவடை கிடச்சிருக்கு. மொத்தத்தில் இந்த வருஷ கிழங்கு அறுவடை கொடி பந்தல் முழுக்க படர்ந்ததுக்கு நல்ல ஒரு அறுவடைன்னு தான் சொல்லணும். ராசவள்ளியும் சிறுவள்ளியும் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இனி புதுசாக ஒரு பந்தல் பெரிய நெல்லி பக்கத்தில் ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன். பந்தல் ரெடி பண்ணி பாத்திலாம் பிடிச்சி கிழங்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஏப்ரல் கடைசி ஆயிரும்னு நினைக்கிறேன். மஞ்சளில் விரலி மஞ்சள் வழக்கம் போல் 2 மேட்டுப்பாத்திகள் ஆரம்பிச்சிருந்தேன். பக்கத்தில் வச்சுருந்த மஞ்சள் மரவள்ளி செடி மொத்தமாக அப்படியே சரிஞ்சு மஞ்சளை வளர விடாமல் அப்படியே மூடிட்டு, மஞ்சள் அறுவடை ஒன்றும் பெருசாக இருக்கான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அடுத்த பாத்தியில் வச்சது கொஞ்சம் உருப்படியாக வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு அறுவடை கிடச்சிருக்கு. மஞ்சளும் வச்சு விட்டதோட சரி, பராமரிப்புங்கிறதே இல்லாமல் வந்தது தான். தவிர இந்த தடவை மழையும் சரியில்லாதனால எந்த மஞ்சளுமே செழிப்பாக வரலன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நல்ல ஒரு விளைச்சல்.
மஞ்சளை இன்னுமே வெயிட் போடலை. மஞ்சள் எல்லாமே நல்ல திரட்சியாக வந்திருக்கு. நம்ம தோட்டத்தில் எப்போவுமே மஞ்சள் சொதப்பாது. இந்த தடவை மஞ்சள் மரவள்ளியால் வந்த பிரச்சனையும் தாண்டி இந்தளவுக்கு ஒரு விளைச்சல் சிறப்பு தான். லக்கடாங் பெரிய விளைச்சல் இல்லை, 2 பாத்தியில் இருக்குது. இனிதான் அறுவடை பண்ணணும். கலர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்க ஒரு 2-3 செடியை மட்டும் அறுவடை பண்ணேன். லக்கடாங் மஞ்சள் அட்டகாசமான ஒரு கலரில் வந்திருக்கு. ஆரோ ரூட் ஃபோம் பிளாக் மேட்டுப்பாத்தியில் ஆரம்பித்ததை கிழங்கு திருவிழாக்குன்னு அறுவடை பண்ணியிருந்தேன். இந்த ஆரோ ரூட் அதுவே போன வருஷம் அறுவடையிலேருந்து மண்ணுக்குள்ளே மிச்சம் இருந்த கிழங்குகளெல்லாம் வளர்ந்து அதுவே ரெடி ஆகிட்டு கொஞ்சம் மட்டும் வீடியோவில் காட்டுறதுக்குன்னு அறுவடை பண்ணியிருக்கிறேன். மொத்தமாக அறுவடை பண்ணி வச்சா கொஞ்ச நாளையிலே கிழங்குகள் கறுக்க ஆரம்பிச்சிடும். நண்பர்கள் கேட்குறத பொறுத்து அறுவடை பண்ணி அனுப்பலான்னு விட்டுருக்கிறேன். மற்ற மஞ்சள் எல்லாம் இனிதான் அறுவடை பண்ணணும். இந்த வாரம் அறுவடை முடிஞ்சிடும். மொத்தத்தில் கிழங்கு அறுவடை, விரலி மஞ்சள் அறுவடை எல்லாமே எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பான விளைச்சலை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். ஊதா ராசவள்ளி, சிறுவள்ளி 2லேயுமே 50 கிலோவுக்கு மேலே அறுவடை எடுத்து பந்தலெல்லாம் கிழங்கு கொடியாக போச்சுப்பாங்கிற புலம்பலை அறுவடைக்கு அப்புறம் சந்தோஷமாக மாற்றிருக்கு. இப்போ இந்த கிழங்கு மஞ்சள் ரகங்களோட விதைக்கிழங்கு விற்பனை பற்றி விவரம் சொல்கிறேன். நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குற இந்த கிழங்கு மஞ்சள் ரகங்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன். எல்லாமே விதைக்கிழங்கா வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கலாம், கிலோ கணக்கில் கொடுக்க முடியாது. விதைக்கிழங்கு விதை மஞ்சள் தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிழங்கு மஞ்சள் ரகங்கள் ரெடி பண்ணால் இன்னும் 10 நாள் ஆகும். அடுத்த சனி ஞாயிறு மார்ச் 28-29 தான் ரெடி பண்ணி மார்ச் 30 அனுப்ப முடியும். கிழங்கு மஞ்சள் பேக்கிங்கில் நிறைய வேலைகள் இருக்குது, அதனால தான் டைம் ஆகும். உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அன்னைக்கே பதில் கொடுப்பேன்னு எதிர்பார்க்க வேணாம். நேரம் இருக்கிறத பொறுத்து ஒவ்வொன்றா பார்த்து உங்கள் ஆர்டரை சீக்கிரம் அனுப்ப பார்க்குறேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், விலை விவரங்கள் அனுப்புகிறேன். கிழங்கு மஞ்சள் எல்லாம் ஏப்ரல் மே வரைக்குமே ஆரம்பிக்கலாம். நம்ம கனவு தோட்டத்தில் ஆரம்பிக்கவும் இன்னும் 1 மாதம் ஆயிரும். போன வருஷம்லாம் மே 15க்கு மேலே தான் கிழங்கு எல்லாமே ஆரம்பிச்சிருந்தேன். நேரம் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக வாங்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம். கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்க நண்பர்களுக்கு ஒரு சிறப்பு விற்பனை. வர ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 22 நேரில் வந்து கிழங்கு மஞ்சள் ரகங்களை வாங்கிடலாம். நேரில் வந்து வாங்க இருக்க நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வர ஞாயிறு மார்ச் 22 மட்டும் முழு நேர விற்பனை இருக்கும், வந்து வாங்கிடலாம். ஊதா சக்கரவள்ளி கிழங்கு நாற்றுகள் நிறையா இருக்குது. நம்ம கிழங்கு திருவிழாவில் ஸ்டாக் மதியமே முடிஞ்சு நிறைய நண்பர்களுக்கு கொடுக்க முடியல. இது எல்லாமே கிழங்கு திருவிழாவுக்கு ரெடி பண்ணி நர்சரி பவுச்சில் வைக்க டைம் இல்லாமல் கொண்டு போக முடியல. இப்போ அருமையாக வளர்ந்து ரெடியாக இருக்குது. இது நல்ல ஒரு அடர் ஊதா நிற கிழங்கு. ஊதா சக்கரவள்ளி கிழங்கு நாற்றுகள் தேவைப்படுற நண்பர்களும் வர ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் நேரில் வந்து வாங்கிக்கிடலாம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நாற்றுகளை கொரியர் பண்ண முடியாது, அதனால் நேரில் வர நண்பர்களுக்கு மட்டும் இப்போ கொடுக்குறேன். ஆரஞ்சு சக்கரவள்ளி கிழங்கு நாற்றுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. முடிஞ்சால் இந்த வாரம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறேன். நேரில் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க வர நண்பர்கள் மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னென்ன வேணும், ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு வருவீங்கிற விவரங்களை அனுப்புங்க. லொக்கேஷன் மேப் ஷேர் பண்ணுறேன். கிழங்கு மஞ்சள் ரகங்களை மற்ற ஊர்களில் உள்ள நண்பர்களுக்கு கொரியரில் அனுப்ப இன்னும் 1 வாரம் ஆகும். லிஸ்ட்டை பார்த்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சக்கரவள்ளி கிழங்கு குச்சிகளை இன்னும் 2-3 மாதத்தில் ரெடி பண்ணி கொரியரில் அனுப்பவும் முயற்சிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வருஷ கிழங்கு ரகங்களோட விளைச்சல் எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக வந்திருக்கு. அடுத்த சீசனுக்கு பந்தல் ரெடி பண்ணணும், பாத்திகளெல்லாம் ரெடி பண்ணணும், கிழங்கெல்லாம் முளைக்க வைக்கணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாமே எப்படி ரெடியாகி கிழங்கு ரகங்கள் ஆரம்பிக்க இன்னும் 1 மாதம் ஆயிரும். அப்போ விரிவான ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த வருஷம் கிழங்கு அறுவடை எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.